உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த சாங்கை பாடின தீபான்ற சிங்கர் ஆக்சிடென்ட் ஆகி கான்ஷியஸ் இல்லாம இருக்காங்க. இவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம எஃப்எம் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி, வணக்கம். ஐயா, அந்த பொண்ணு தீபாவை எப்படியாவது அவங்க வீட்டுக்காரோட சேர்த்து வைக்கணும். நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை கண்டிப்பா பண்ணலாம். எப்படி சேர்த்து வச்சிடலாம். இந்த பாடகி தீபாவோட அட்ரஸ், போன் நம்பர் தெரியுமாடா? இப்ப எஃப்எம்ல வந்துச்சே, ஸ்ருதி எஃப்எம்ல. தெரியாதா? எப்படியாவது தீபாவை அந்த கார்த்தியோட சேர்த்து வச்சு, கண்டிப்பா சேர்த்து வச்சு. மேடம் வணக்கம். சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யாரை பார்க்கணும்? மேடம், உங்க எஃப்எம் நான் ரெகுலரா கேட்கறேன். ரொம்ப சந்தோஷம் சார், சொல்லுங்க. நேத்து நைட்டு நீங்க ஒரு பாட்டை போட்டு இத பாடின தீபா அடிபட்டு சுயநினைவு இல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லலான்னு விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆமா சார், அவங்க ரொம்ப நல்ல சிங்கர். அவங்க இப்போ உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்கள எப்படியாவது அவங்க குடும்பத்தோட சேர்க்கணும்னு தான் விளம்பரப்படுத்திட்டு இருக்கோம். தீபா மேடத்தை பத்தி சில தகவல் எனக்கு தெரியும், அதை சொல்லலான்னு தான் வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். இப்படி யாராவது வந்து தகவல் சொல்லுவீங்கன்னு தான் அடிக்கடி அவங்கள பத்தி விளம்பரப்படுத்திட்டே இருந்தோம். அதுக்கான ரிசல்ட் இப்ப கிடைச்சிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ மேடம், நாங்க ஸ்ருதி எஃப்எம் ஸ்டுடியோல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். இங்க ஒருத்தர் சிங்கர் தீபாவை பத்தின தகவல் தெரியும்னு சொல்லி வந்திருக்காரு. அப்படியா? அவரு யாரு என்னன்னு விசாரிச்சீங்களா? தீபா மேடத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா? மேடம், அவர் இங்க தான் இருக்காரு. நீங்க நேர்ல வந்து மீட் பண்ணா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். உடனே ரேடியோ ஸ்டேஷனுக்கு உங்களால வர முடியுமா? கண்டிப்பா வரேன். தீபா மேடத்தை பத்தி சின்ன தகவல் ஏதாவது கிடைக்காதான்னு தான் இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உடனே கிளம்பி வரேன். அவரை அங்கேயே இருக்க சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க மேடம், நாங்க வெயிட் பண்றோம். இதோ கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். ஓகே மேடம். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம் இப்ப வந்துருவாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேடம், நீங்க உங்க குடும்பத்தோட சேர போற நேரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கம்ப்ளீட்டா குணமாகி உங்க ஹஸ்பண்ட் கார்த்தியோட சந்தோஷமா வாழ போறீங்க. அதோட நிறைய பாட்டு பாடி எங்களையும் சந்தோஷப்படுத்த போறீங்க. உங்க கஷ்ட காலத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.